அபசுகுணம் என்பது குதிரை, பெண், வீடு ஆகிய மூன்றில் உள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக புகாரில் ஒரு ஹதீஸ் உள்ளது. இது சரியானதான்னு கேட்குறீங்க. நீங்கள் குறிப்பிடக்கூடிய இந்த ஹதீஸு புகாரில் மட்டுமே 4 இடத்துல உள்ளது. 2858, 5753, 5093, 5772ன்னு சொல்லி 4 இடத்துல இருக்கு. முஸ்லீமில் கூட 2 இடத்துல உள்ளது. மற்ற ஹதீஸ் நூற்களையும் கூட இந்த ஹதீஸ் வந்து இடம்பெற்றிருக்கிறது. இது ஒரு பிரபலமான ஹதீஸ் தான். ஆனால் ஒரு ஹதீஸை வந்து சரியானதா இல்லையா என்பதை பார்ப்பதற்கு மிக முக்கியமாக நம்ம 2 விஷயத்தை கணக்கில் கொள்ளணும். ஒன்று, ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் தொடர். இந்த அறிவிப்பாளர் தொடரை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நம்பகமானவங்களாக இருக்கிறாங்க. அதில் குறைபாடுலாம் எதுவுமே கிடையாது. சைஹான ஹதீஸ் தான் அறிவிப்பாளர் தொடர் ரீதியாக. ஆனால் 2வது விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும்னாக்கா மத்தன், அதாவது அறிவிக்கப்படக்கூடிய செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக என்ன அறிவிக்கப்பட்டிருக்கு என்பதையும் நாம் கணக்கில் கொள்ளணும். அந்த செய்தி வந்து குர்ஆனுக்கு முரணாக இருக்கிறதா இல்லையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மற்ற போதனைகளுக்கு முரணாக இருக்கிறதா, சஹீஹான ஹதீஸ்க்கு முரணாக இருக்கிறதா இல்லையா, இது போன்ற ஷர்த்துகளையும் நாம் கவனிக்கணும். எனவே 2மே சரியா இருக்கணும். ஒன்று வந்து அறிவிப்பாளர் தொடர், 2வது வந்துட்டு மத்தன், அதாவது அந்த செய்தி. இது 2மே சரியா இருந்தால் தான் சஹீஹான ஹதீஸ் என்று சொல்ல முடியும். அப்போ இது அறிவிப்பாளர் தொடர் ரீதியாக சஹீஹ் தான், பிரச்சனை கிடையாது. ஆனால் கருத்து ரீதியாக அது என்ன கருத்து அந்த ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது? இன்னம ஷூமு ஃபி சலாத்தத்தின். அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்றாங்க. இந்த துர்ச்சகுணம், இந்த அபசுகுணம்ங்கிறது 3ல் இருக்கு. ஃபில் ஃபரசி வல் மராத்தி வத்தார். அது என்னது? குதிரை, பெண், வீடு. இந்த 3லையும் துர்ச்சகுணங்கிறது உள்ளது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது 3லையும் வந்துட்டு சகுனம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது அர்த்தம். குறிப்பிட்ட ஒரு பெண்ணை திருமணம் பண்றதுனால அவன் தரித்திரம் ஏற்படலாம் அப்படின்ற கருத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இருக்கு. குறிப்பிட்ட வீட்டுக்கு, இந்த வீட்டுக்கு பதில் அந்த வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா அதனால ஒரு கேடு ஏற்பட்டுடலாம். இந்த குதிரை வாங்குறது அந்த குதிரை வாங்கிட்டோம்னா அதனால கேடு இந்த ஒரு கருத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு சொன்னதாக இந்த ஹதீஸ்ல இருக்கு. ஆனா அப்படிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்களா? ஒருபோதும் கிடையாது. இந்த துர்ச்சகுணம், அபசுகுணம் இது எல்லாம் எதிர்த்து தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் செஞ்சாங்க. இது போன்ற இந்த மூட பழக்க வழக்கங்களை, நல்ல நேரம் கெட்ட நேரம், பூனை குறுக்குல போச்சுன்னா அதனால வந்து கெட்டது ஏற்படும், இந்த மாதிரியான அந்த மூட பழக்க வழக்கங்களை எல்லாம் எதிர்த்து தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் இருக்கிறதே தவிர ஆதரித்து கிடையாது, சரி கண்டெல்லாம் கிடையாது. உதாரணமா அபூதாவுதுல 3910 விளக்கத்தோட ஹதீஸ். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இருக்கிறது. அத்தீரத்து ஷிர்குன் தலாதா. 3 முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துர்ச்சகுணம், இந்த சகுனம் பார்க்கறதுங்கிறது இணை கற்பித்தல் ஆகும், ஷிர்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இருக்கு. 3 தடவை சொல்லியிருக்காங்க, ஒரு தடவை கிடையாது, 3 தடவை சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த சகுனம் பார்க்கக்கூடியதெல்லாம் வந்து ஒரு முஸ்லீம் செய்யக்கூடிய ஒரு வேலை கிடையாது. இது வந்து ஷிர்கு என்ற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறாங்க. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. அப்போ இந்த ஹதீஸ்க்கு தெளிவாக மாற்றமாக புகாரில, முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய அந்த ஹதீஸ் இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இது விஷயமாக இன்னும் தெளிவுபடுத்தக்கூடிய வகையில அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஹதீஸ் இருக்கிறது. இது முஸ்னத் அஹ்மது, இமாம் பைஹக்கியோட குப்ரா, ஹாக்கிம் போன்ற நூற்கள் எல்லாம் இந்த ஹதீஸ் உள்ளது. முஸ்னத் அஹ்மதுல 26088 இலக்கத்தில் உள்ள ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் தான். அதுல என்ன இடம்பெற்றிருக்கு அப்படின்னாக்கா, அன்ன ரஜுலைனி 2 பேர் வராங்க. தஹல அல ஆயிஷா அவரிடத்துல வந்துட்டு ரலியல்லாஹு அன்ஹா 2 மனிதர்கள் வராங்க. வந்து சொல்றாங்க, இன்ன அபா ஹுரைரத யுஹத்திது அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யகூல். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்துட்டு ஒரு ஹதீஸை வந்து அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க. அது என்ன ஹதீஸ்னாக்கா, இன்னமத் தீரத்து ஃபில் மர்அதி வத்தாபதி வத்தார். இந்த துர்ச்சகுணம், அபசுகுணம் அப்படிங்கிறது வந்து 3ல் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது என்ன அப்படின்னாக்கா, ஒன்று பெண்ணு, 2வது வந்து அத்தாபாண்டா கால்நடை என்ற மொழிபெயர்க்கலாம். அப்போ கால்நடை, 3வது வந்து வீடு. ஏன்னா இந்த 3லையும் துர்ச்சகுணம், அபசுகுணங்கிறது உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொல்லி அபூ ஹுரைரா அவங்க ஹதீஸ் அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அன்னை ஆயிஷா அவர்கள் வந்து இது குறித்து என்ன சொல்றாங்க, இது சரிதானா என்பதற்காக தான் வந்து கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கே வந்து இது ஒரு உறுத்தலா இருந்திருக்கு. என்னடா இது, இஸ்லாத்துல வந்துட்டு இந்த அபசுகுணம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது இருக்குங்கிற மாதிரி கருத்து இருக்கிறது. அதனால தான் அந்த ஆட்சேபனை அவங்களுக்கு ஏற்பட்டனால தான் வராங்க. அன்னை ஆயிஷா அவங்க அதிர்ந்து போறாங்க. இது கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சு அவங்க சொல்றாங்க, இப்போ காலத் வல்லதி அன்சல குர்ஆன அல அபில் காசிம் மா ஹாகாதா கான யகூல். அதாவது இந்த குர்ஆனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கியவன் மீது சத்தியமாக நான் சொல்றேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி எல்லாம் அவங்க அப்படி சொல்லல. மாறாக எப்படி சொன்னாங்கன்னா, வலாக்கின நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யகூல், மாறாக எப்படி சொல்லி வந்தாங்கனாக்கா, கான அஹலுல் ஜஹலியத்தி யகூலூன் அத்தீரத்து ஃபில் மர்அதி வத்தாரி வத்தாப்பா. அதாவது அறியாமை காலத்துல இந்த 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 ஜாஹிலியா காலம் சொல்றோம்ல, இந்த ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து சகுனம் என்பது இந்த பெண் விஷயத்துல கால்நடை, வீடு ஆகியவற்றெல்லாம் உண்டு என்று சொல்லி வந்தாங்க என்று
இவங்க அதாவது இந்த ஜாஹிலியா காலத்துல இந்த அறியாமை கால மக்களுடைய சொல் வழக்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மேற்கோள் காமிச்சாங்க அப்படின்ட்டு தான் அன்னை ஆயிஷா அவங்க சொல்றாங்க. அப்போ இதுல இருந்து என்ன விளங்குது அப்படின்னாக்கா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துட்டு ஒரு இப்போ உதாரணமா எந்த ஒரு செய்தியை பேசினாலும் எல்லாரும் வந்துட்டாங்களான்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறது கிடையாது. அந்த மாதிரி சில சமயங்கள் அமையலாம். அதிகமான தருணங்கள் எப்படி இருக்கும், ஒரு மனுஷன் பேசும்பொழுது எல்லாரும் வந்துட்டாங்களான்ட்டு பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. தினசரி பேச்சுல வந்துட்டு யார் இருக்காங்களோ அவங்க இடத்துல பேசுவாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துட்டு இந்த மாதிரி பேசும் பொழுது, அந்த இந்த இந்த செய்தியை சொல்லும் பொழுது, அபு ஹுரைரா அவர்களாகட்டும், இந்த இந்த ஹதீஸ்ல அபு ஹுரைரா, இந்த புகாரி போல் ஹதீஸ்லாம் இப்னு உமர் அறிவிப்பதாகவே இருக்கு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லும் பொழுது பாதியில தான் வந்து அவங்க சேர்ந்திருக்கிறாங்க. அது பாதி செய்தி தான் அவங்களுக்கு சேர்ந்திருக்கு என்பது நமக்கு தெளிவாக விளங்குது. ஏன்னா இந்த ஹதீஸினுடைய ஆரம்பத்தில் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, ஜாஹிலியா கால மக்கள் சொல்லி வந்தார்கள். என்ன சொல்லி வந்தாங்க அப்படிங்கிற அந்த பகுதியை மட்டும் அந்த 2 சஹாபிகளுக்கும் தெரிஞ்சிருக்கு. யாரு? இப்னு உமர், அதே போல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுமா. அந்த 2 பேருக்கும் அந்த பாதி ஹதீஸ் தான் தெரிஞ்சிருக்கு. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்று அவங்க நினைச்சு அவங்க அறிவிக்கிறாங்க. அவங்க பொய்யெல்லாம் சொல்லல. சஹாபாக்கள் வந்து எந்த ஒரு சஹாபியும் பொய் சொல்லல. அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த செய்தி தான் சொல்றாங்க. அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டதான் சொல்றாங்க. இப்ப அவங்க வந்துட்டு பாதியில தான் அந்த செய்தி தெரிஞ்சிருக்கிறாங்கறனால அத அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனா ஆயிஷா அவங்க ரொம்ப கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. இல்ல இது இப்படி சொல்லல. மாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறியாமை கால மக்கள் இப்படி சொல்லி வந்தாங்க. ஆனா இஸ்லாத்துல அப்படிலாம் கிடையாது என்ற அந்த போதனையை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய முன் வந்திருக்கிறாங்க. அதான் செஞ்சிருக்கிறாங்க என்ற அந்த செய்தியை அன்னை ஆயிஷா அவர்களுடைய இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம விளங்கிக் கொள்ளலாம். சரி. அதற்கு அடுத்தபடியாக அது மட்டும் கிடையாது. 2 விஷயத்த தெளிவுபடுத்துறாங்க பாருங்க. 1 நபி ஸல்லல்லாஹு இப்படி சொல்லல. மாறாக இப்படிதான் சொன்னாங்கறத தெளிவுபடுத்திட்டாங்க. 2வது குர்ஆனுக்கு முரணா இருக்கே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி இதுக்கு எதிராக எப்படி பேசுவாங்க? என்ற ஒரு கருத்தை விளங்கக்கூடிய வகையில தெளிவாக ஒரு ஆயத்தை எடுத்து முன் வைக்கிறாங்க. மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுசிக்கும் இல்லா ஃபி கிதாப். இந்த பூமியிலோ அல்லது உங்களிடமோ எந்த துன்பம் நிகழ்ந்தாலும் அதை நாம் உருவாக்குவதற்கு முன்பே பதிவேட்டில் இல்லாமல் இருக்காது என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய 57ஆம் அத்தியாயத்தினுடைய 22ஆம் வசனத்தை மேற்கோள் காமிக்கிறாங்க. அறிவு சுடர் அன்னை ஆயிஷாங்கிறது சும்மா பேர் வைக்கல. எவ்வளவு ஷார்ப்பா இருந்திருக்காங்க பாருங்க. ஒன்று நபி ஸல்லல்லாஹு அப்படி சொல்லலன்னு சொல்லிட்டு, 2வது குர்ஆனுக்கு முரணா எப்படிப்பா அவங்க பேசுவாங்க? குர்ஆன்ல இப்படி இருக்கே என்பதை சிந்திக்கக்கூடிய வகையில் என்ன ஆயிஷா அவங்க சொல்றாங்கல்ல. அப்போ இதுவும் ஒரு ஆதாரம். என்னது? அதாவது ஹதீஸுங்கிறது வந்துட்டு சனதும் சரியா இருக்கணும், அறிவிப்பாளரும் சரியா இருக்கணும், மத்தனுங்கிற அந்த செய்தியும் சரியா இருக்கணும் என்பதற்கும், குர்ஆனுக்கு முரண்பட்டுச்சு அப்படின்னாக்கா அதை நாம் நிராகரிக்கணும். ஒருபோதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க என்ற அந்த ஒரு அழகிய அந்த வழிமுறையை, அந்த ஒரு அழகிய அணுகுமுறையை அன்னை ஆயிஷா அவங்க கற்பிக்கிறாங்க. அப்போ இதுவும் நம்மளுக்கு எது விளங்குறது. அப்போ சுருங்க சொல்லணும்னாக்கா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில இந்த மாதிரிலாம் சொல்லல. ஒரு பெண்ணுக்கு பதிலாக மற்றொரு பெண்ணை நம்ம திருமணம் செய்வதனால அல்லாஹ் கிட்ட இருந்து ஒரே முசீபத்தாக அப்பொழுது தான் வாழ்க்கையை நாசமா போயிடுச்சு இப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான அந்த நம்பிக்கைகள்லாம் கிடையாது. துர்ச்சகுணம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த சகுனம் பார்க்குற வேலையெல்லாம் ஷிர்கான ஒரு விஷயமா இருக்கிறது என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காண்பித்து தந்த, நமக்கு கற்றுத்தந்த மார்க்கமாக இருக்கிறது.